மேக்ஸ் நியூஸ் சிலபஸ் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். ஸோ ஃபாஸ்ட்டாக இருங்க, தயவுசெய்து ஸ்லோவாக இருந்துட போகிறீங்க. ஏன்னா காம்படிஷன் ஹெவியாக போயிட்டுருக்கு. ஃபுல் செட் மெட்டீரியல் கையில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஏதோ கையில் இருக்கிறத வச்சுட்டு படிச்சுட்டு இருக்கான்றது மிகப்பெரிய தவறு. நூக் அண்ட் கார்னர் பூந்து எடுத்து ஃபுல் செட் மெட்டீரியல் கையில் இருக்கணும். அப்போ தான் அது சரியான காம்படிஷனாக இருக்கும். டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுங்கள். சார் எனக்கு மெட்டீரியல் டெஸ்ட் பேட்ச் வேணுன்றவங்க 7358591547 இந்த நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள், டீட்டெயில்ஸ் அனுப்புகிறேன், வாங்கி படிங்க. தயவுசெய்து டைம் வேஸ்ட் பண்ணிடாதீங்க, ஃபாஸ்ட்டாக இருங்க. ஓகே, இப்போது கொடுத்துருக்கிற டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனோட சொல்யூஷன்ஸ் 2 இண்டிபெண்டன்ட் சொல்யூஷன்ஸ் என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கொடுத்துருக்கிற டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் பாருங்கள், காட்சி ஆயிலர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இது வந்து பிஜிடிஆர்பி 2004-2005 கேட்கப்பட்டது, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இந்த காட்சி ஆயிலர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம x = e⁻z அல்லது log x = z எடுத்துக்கிட்டு புட் பண்ணி அதோட மட்டும் இல்லாமல் x² d² d1 × d1 - 1 xd d1 நம்ம புட் பண்ணி மொத்த சொல்யூஷன் பிடிச்சிடலாம். ஓகே, முதல்ல கொடுத்துருக்க டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். x² d² y/dx² ப்ளஸ் x dy/dx ப்ளஸ் y = 0. ரைட், இதில் நான் என்ன செய்கிறேன், x² இதையே D²y ப்ளஸ் இந்த x அப்படி வச்சுக்கிட்டு இது dy ப்ளஸ் y = 0 இப்படி எழுதிக்கிறேன். ஒன்றும் இல்லை, d²/dx² D²னும் அதே போல் d/dxஐ Dனும் மாற்றி எழுதியிருக்கேன். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ இதே எப்படி எழுதலாம், x² D² ப்ளஸ் xd ப்ளஸ் இங்கே 1 இருக்கும், போட்டு y காமனாக அப்படி வெளியே எடுத்துடுறேன், =0. ரைட், ஸோ x² d² அப்படியே இருக்குது, xd அப்படியே இருக்குது, ப்ளஸ் 1 அப்படியே இருக்குது, y காமனாக வெளியே போட்டு எழுதுறேன். அவ்வளோதான், இப்படியும் எழுதலாம் இல்லையா? சரி, இப்போ ஒரு விஷயத்தை புட் பண்ணணும். புட் x = e⁻z ஆர் log x = z அப்படின்னு புட் பண்ணுறோம். கூடவே இந்த x² d² இருக்கு இல்லையா, அதை d1 × d1 - 1 அப்படின்னும், இந்த xd இருக்கு இல்லையா, xd = d1 நம்ம புட் பண்ணுறோம். இவ்வளோ விஷயத்தையும் நம்ம இதுக்குள்ளே புட் பண்ணுறோம். பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, x² d² என்ன ஆகும், d1 × d1 - 1 இதை எடுத்துகிட்டு போய் அப்படியே இங்கே போடுறேன். ப்ளஸ் ஆல்ரெடி இங்கே xd இருக்கு இல்லையா, அதை d1 ப்ளஸ் ஆல்ரெடி இருக்கிற 1 × y = 0. இவ்வளோ விஷயத்தையும் புட் பண்ணால் அப்படி வந்து நிற்குது. ரைட், இப்போ உள்ள d1 மல்டிப்ளை பண்ணிடுறேன். ஸோ d1² மைனஸ் d1 ப்ளஸ் ஆல்ரெடி இருக்கிற d1 ப்ளஸ் 1 × y = 0 இப்படி ஆகிடும். இப்போ மைனஸ் d1 ப்ளஸ் d1 கட் ஆகிடும். அப்போது ஆல்ரெடி இங்கே d1² இருக்குது ப்ளஸ் இங்கே 1 இருக்குது × y = 0. இந்த மாதிரி மாறி நிற்குது டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இப்போ இதுக்கு ஆக்சிலரி ஈக்குவேஷன் எழுதிடலாம் இல்லையா. ஆக்சிலரி ஈக்குவேஷன் இதுக்கு m² ப்ளஸ் 1 = 0. அப்போ m² இந்த 1 அங்கே எடுத்துகிட்டு வந்துடுறேன், -1 ஆகிடும். அடுத்தது m ப்ளஸ் ஆர் மைனஸ் √-1. அப்போ m +r- √-1 வந்து i. அப்போ m இங்கே முன்னாடி 0 போட்டு எழுதலாம். 0 ப்ளஸ் ஆர் மைனஸ் இங்கே 1 இருக்கும், 1i. ஸோ காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸ் கிடைக்குது. அப்படின்னா காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் தான் வரும். காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் ஜென்ரலாக எழுதுகிறேன், e⁻ax × a cos bx ப்ளஸ் b sin bx. இதுதான் வந்து ஜென்ரலாக நம்ம காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸ் கிடச்சதுன்னா அது காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன். அப்போ இங்கே என்ன ஆகும், a வந்து 0, b வந்து 1. ஏன்னா நமக்கு கிடைச்சது ப்ளஸ் ஆர் மைனஸ் i கிடச்சிது இல்லையா, முன்னாடி 0 போட்டுக்கலாம். இங்கே கொண்டு வந்து போட்டோம் அப்படின்னா cf நமக்கு கிடச்சிரும். cf = இங்கே e⁻0 a cos a வேல்யூ 0. இதை நான் ஜஸ்ட் இது உள்ளே போடுறேன், இது ரெண்டுத்தையும் உள்ளே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ a cos bx, b 1 ஆகிடும், ஸோ cos x ப்ளஸ் b sin 1, அப்போது x, அவ்வளோதான். சரி, இப்போ e⁻0 1 ஆகிடும். ஸோ ஃபைனலாக cf வந்து நமக்கு a cos, ஆக்சுவலாக இங்கே x போடக்கூடாது, z போடணும் இல்லையா, ஏன்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் zக்கு மாற்றிட்டோம். அப்போ b sin z. ஸோ z என்னன்றதை நம்ம இங்கே மாற்றி விட்டுறணும். ஓகே, மாற்றி விட்டோம்னா cf = a cos z = log x நம்ம புட் பண்ணது ஞாபகம் இருக்குங்களா, அது இங்கே போடுறோம், log x ப்ளஸ் b sin log x. ஓகே,
இப்போ இதுதான் நமக்கு சொல்யூஷனா சார் அப்படின்னா இங்கே பர்டிகுலர் இன்டெக்ரல் என்ன வருது பாருங்கள். ரைட் ஹேண்ட் சைட் 0 ஆகிடுச்சு. ஸோ பர்டிகுலர் இன்டெக்ரலே இல்லை. இப்போ ஜென்ரல் சொல்யூஷன் y ஈக்குவல் டு a cos log x ப்ளஸ் b sin log x. இதான் வந்து நிற்கிது. பர்டிகுலர் இன்டெக்ரல் இங்கே 0 ஆகிடுச்சு. இதுதான் ஜென்ரல் சொல்யூஷன். சார் நாங்கள் ஜென்ரல் சொல்யூஷன் கேட்கலையே, நாங்கள் வந்து லீனியர்லி இண்டிபெண்டன்ட் சொல்யூஷன்ஸ் தானே கேட்டோம். எஸ், இங்கே உள்ளே இருப்பாருங்க. இதுவும் தான் அந்த லீனியர்லி இண்டிபெண்டன்ட் சொல்யூஷன்ஸ். இங்கே வந்து பாருங்கள் 4 ஆப்ஷனில் ஆப்ஷன் டி ரைட். சைன் லாக் எக்ஸு. ஸோ இங்கே இதிலேருந்து எடுத்து எழுதுகிறோம், அவ்வளோதான். லீனியர்லி இண்டிபெண்டன்ட் சொல்யூஷன்ஸ் ஆர் ஜஸ்ட் இங்கே இருக்கிற ஃபஸ்ட்டு இது ஒன்று எது வேணால் முன்ன பின்ன சொல்லலாம். ஸோ சைன் லாக் எக்ஸ் அண்டு காஸ் லாக் எக்ஸ். ஓகே, இது 2 தான். இங்கே எழுதும்போது ஜென்ரலாக நம்ம எழுதும்போது என்ன பண்ணுவோம், இங்கே எக்ஸ் போட்டு எழுதுவோம் இல்லையா. ஆக்சுவலாக நம்ம இசட் போட்டு தான் எழுதணும். இதுதான் கரெக்ட். ஏன்னா நம்ம இந்த விஷயத்தை புட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இசட் லாக் எக்ஸ் ஈக்குவல் இசட்னு நம்ம புட் பண்ணியிருக்கோம். எக்ஸ் ஈக்குவல் இ பவர் இசட்னு நம்ம கொடுத்துருக்கோம். இது எல்லாத்தையும் இன்புட் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட்டு இன் டேர்ம்ஸ் ஆஃப் இசட்டுக்கு மாற்றினதை அப்புறம் எக்ஸுக்கு மாற்றி விட்டுறணும் இல்லையா. அதனால தான் நான் இங்கே எழுதிக்கிட்டேன் பாருங்கள். இசட் போட்டு டைரெக்டாக எழுதிட்டேன். ஸோ இதுதான் வந்து முன்னாடி கிடைக்கிற காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன். அதை வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸுக்கு மீண்டும் மாற்றி விட்டுறேன். ஏன்னா இசட் லாக் எக்ஸ் அப்படின்னு நம்ம புட் பண்ணியிருக்கோம், அதை மாற்றி விட்டுறோம். அவ்வளோதான். இந்த மாதிரி வந்து நிற்கிற இந்த உள்ளே இருக்கிற 2 ஃபங்க்ஷன்ஸ் தான் அந்த லீனியர்லி இண்டிபெண்டன்ட் சொல்யூஷன்ஸ். ஓகே, ஸோ இங்கே எந்த ஆப்ஷன் கரெக்டாக இருக்குன்னு பார்த்தா ஆப்ஷன் டி. ஓகே, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. காட்சி ஆயிலர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கொடுத்தா அதுக்கு சொல்யூஷன் முதல்ல கண்டுபிடிக்க தெரியணும். அது உள்ளே இருந்து அந்த லீனியர்லி இண்டிபெண்டன்ட் சொல்யூஷன்ஸ் 2 சொல்ல தெரியணும். அவ்வளோதான் விஷயம். தேங்க்யூ.